வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. ஆசிரியர்கள் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த காலை நேரத்தில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்காதா என்று ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன். மிகவும் இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான அரசு வேலை ரெடி. அதை என்ன பண்ணணும், எப்படி உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பேப்பர் 1 குவாலிஃபை ஆனவங்க, சரிங்களா? பேப்பர் 2 இல்லை, பேப்பர் 1 ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன். பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் tntet பாஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அரசு வேலை வாங்கித்தர போகிறதுக்கான ஒரு அறிமுகம் இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் டெட்டு பாஸ் ஆகி வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைக்கட்டும். கண்டிப்பாக போஸ்டிங் நிறையவே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. சம்பளம், ஆரம்ப சம்பளம் 35,000க்கு மேலே கிடைக்க போகுது. ஸோ அருமையான வாய்ப்பு. உடனே இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அரசு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கும்போது ஆர்வத்தோடு இருப்போம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். யார் யாருக்கலாம் அப்படின்னா 2 பேருக்கு. ஒன்று ctet அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ctetன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர் தேர்வில், நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் பேப்பர் 1 குவாலிஃபை ஆகிருக்கிறவங்களுக்கும், இரண்டாவது நபர் யார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு tntet, தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, இந்த எக்ஸாமில் பேப்பர் 1 குவாலிஃபை ஆகிருக்கவங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு, அற்புதமான ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு அழகான ஒரு அரசு வேலை, அரசு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பணி கிடைக்க போகுது. வாங்க வீடியோவை பார்க்கலாம். NMPSC ரெக்யூர்மெண்ட் 2023 ஓப்பனிங் ஃபார் 9,193 ப்ரைமரி டீச்சர்ஸ் போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. அதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ண போகிறோம். என்ன டீட்டெயில்ஸுங்கிறத வாங்க பார்க்கலாம். National Madrasa Board for School Education NMPSC has recently job notification for the post of primary teacher has been released officially. Applying candidates read the official notification. Interested candidates can apply for 11th August 2023. The detailed eligibility and application process are given below. எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இதற்கு தகுதியானவங்களோ, யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு ஆசிரியர் பணிக்கான தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும், அது என்ன ப்ராசஸ், எவ்வளவு சம்பளம், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 9,193 இருக்குது. ஜாப் லொக்கேஷன் கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பீகார், கேரளா. போஸ்ட் நேம் ப்ரைமரி டீச்சர்ஸ் ஒன்லி. அஃபிஷியல் வெப்சைட், இதில் நீங்கள் போனீங்கன்னா நீங்களே எடுத்து பார்த்துருக்கலாம். www.madrasaschools.org. நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ். நான் இப்போ ஸ்டேட் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். பீகார் 1,385, மகாராஷ்டிரா 1,344, தெலுங்கானா 1,271, ஆந்திர பிரதேஷ் 1,230, கர்நாடகா 1,249, தமிழ்நாடு நமக்கு பாருங்கள் 1,316, கேரளா 1,398. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு பாருங்கள். சீனியர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆர் இன்டர்மீடியட் அண்ட் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் இன் பேசிக் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஆஃப் டியூரேஷன் of not less than 2 years or Bachelor of Elementary Education or B.Ed pass in the teacher eligibility test paper 1 conducted by the state or central government. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளை 12th ஸ்கூல் முடிச்சிருக்கோம் இல்லையா, 12th வரைக்கும் முடித்த சர்டிஃபிகேட் அண்ட் தென் நம்மளோட இது ப்ரைமரி டீச்சர்ஸ் அப்படியே இருக்கிறதுனால
டிடிஎட் சொல்கிறோம்ல, நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிடிஎட்னு சொல்லுவோம், டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க ஆஃப்டர். அதை விட மிக முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற ஆசிரியர் தகுதி தேர்வு tntet இருக்கு இல்லையா, டெட்டு, அந்த பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ctetன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் டெட்டு நடத்துகிறாங்க, இயர்லி நடந்துட்டு தான் இருக்குது வருஷம். ஸோ அந்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் பாஸ் அப்படின்னு குவாலிஃபைங்கிற சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அதையுமே இது அது அந்த தகுதியுமே இதில் எடுத்துக்கிடுவாங்க. ஒன்று அது இருக்கணும், இல்லைனா இது இருக்கணும். ஸோ ரெண்டில் நீங்கள் டெட் பாஸ் ஆகிருக்கணும், ctet இல்லைனா tntet, இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இந்த போஸ்டிங் கன்ஃபார்ம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் 44 இயர்ஸ் இருக்கணும். பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் 35,400 முதல் 1,12,400 வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டு தான். நீங்கள் டெட்டு பாஸ் ஆகியிருந்தீங்க, பேப்பர் 1 பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் பேப்பர் 1 பாஸ் ஆகியிருக்கிறாங்களோ இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த விஷயத்தை பாஸ் பண்ணுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள், அவங்களே அப்ளை பண்ண வைங்க. தமிழ்நாட்டிலே வேக்கன்சி இருக்குது, கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே நம்மளுக்கு ப்ளேஸ் கிடச்சிரும், போஸ்டிங் கிடச்சிரும். அருமையான வாய்ப்பு. தொடக்க சம்பளம், ஆரம்ப சம்பளம் நம்மளுக்கு 35,400 கிடைக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், அவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஆஃப்டர் தட் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஆல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ₹750. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்? விசிட் த அஃபிஷியல் வெப்சைட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெப்சைட்டில் நம்ம NMPSE நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரெஃபர் டு ஆல் டீட்டெயில்ஸ். ஃபில் அவுட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், டேக் எ பிரிண்ட் அவுட் ஆஃப் ஃபைனல் சப்மிட்டட் ஃபார்ம். ஸோ நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், முக்கிய குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ்டு இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மச் மோர் த க்ளோசிங் டேட் and not to wait till the last date to avoid the possibility of disconnection, inability or failure to log in to the website on account of the heavy load on the website during the closing days. அதாவது கடைசி நாள் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கடைசி நாள் வந்து நம்மளுக்கு எரர், ஏதாவது நெட்வொர்க் எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க பொறுப்பேற்க முடியாது இல்லையா? இதை என்ன நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாக உள்ள நுழைய வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு அப்ளை பண்ணிடுங்க. ப்ரிவ்யூ அண்ட் வெரிஃபை த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை யூ இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை எனி என்ட்ரி பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர் வென் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட்லி ஃபில்ட் அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, எல்லாமே கரெக்டுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும், ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மாற்ற முடியாததுக்காக கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், NMPSE இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 28/7/2023. Closing date of submission application 11/8/2023. ஸோ ரொம்ப விரைவாக இன்றைய இந்த செய்தியை பார்த்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு இந்த பதவிக்கு தகுதியானவங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பேப்பர் 1 குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பயன்பெறட்டும். கண்டிப்பாக ஒரு அரசு வேலையை அவர்களும் வாங்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், டீட்டெயில்ஸு. தமிழ்நாட்டில் என்ன கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். UR 710, EVS 128, OBC 251, SC 108, ST 101, OH 11, VH 7, ஓவரால் டோட்டல் 1316. அதாவது 1316 பிளேஸ்மெண்ட் தமிழ்நாட்டில். அது எப்படி அதாவது பிரிக்கிறாங்க, எந்த கேட்டகரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொன்னது. பாருங்கள், the application will be received through online only from 28/7 11/8 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் will be conducted 15/10/2023. நான் சொன்னேன் இல்லையா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் நோட்டிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸ் ஹேஸ் பி பே ரெஜிஸ்ட்ரேஷன். எக்ஸாம் ஃபீஸ் ₹750. Age limit 18 to 44 years. 5 years age relaxation for SC, ST, OBC, BH candidates.
நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு தான் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆர் இன்டர்மீடியேட் அண்ட் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் இன் பேசிக் டீச்சர் ட்ரைனிங் of duration and less than 2 years or Bachelor of Elementary Education BELED or BEd. Pass in the third point பாருங்க, இதுதான் important. Pass in the teacher eligibility test paper 1 conducted by the state or central government. State government இல்லைனா central government நடத்தப்பட்ட ctet இல்லைனா tntet நடத்தி முடிச்ச அந்த தேர்வுகளில் ஏதோ ஒரு வருடத்தில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க, பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான சிலபஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சம்பளத்தை பாருங்கள், ஒரு அரசு வேலை 35,000. எப்போவாவது நம்மளுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்களா, நம்ம டெட்டு பாஸ் ஆகிட்டோமேனு எதிர்பார்த்துட்ருக்கோம். அருமையான வாய்ப்பு, அழகாக அதை பயன்படுத்துங்க. சிலபஸ் பாருங்கள், இங்கிலீஷ், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் மேக்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸ். இங்கிலீஷில் பாருங்கள், ஆர்டிகிள்ஸ், டிட்டர்மினல்ஸ், ப்ரிப்போஷன்ஸ், வெர்ப் ஃபார்ம்ஸ், அஜெக்டிவ்ஸ், டென்சஸ், அப்படியே கிராமர்ஸ் தான் அப்படியே வருது. எஸ்ஏ அந்த கரண்ட் யூசஸ், ஸ்பீச், ஒக்காபுலரி, ஐடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், அனிம்ஸ். ஓவரால் நம்ம ஜென்ரலாக நம்ம ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. அதுதான் சிலபஸில் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே ஜென்ரல் சயின்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜென்ரல் மேக்ஸு, நம்பர் சிஸ்டம், எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ், பிளேஸ் வேல்யூ, யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்ஸ். இது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க ஜஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அதில் நம்ம கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வரைக்குமே மேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்ரெடி சொன்னது தான். த நேஷ்னல் மதராசா போர்டு ஸ்கூல் எஜுகேஷன் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த பிரைமரி டீச்சர்ஸ் positions for various madrasa schools in Andhra Pradesh, Maharashtra, Tamil Nadu, Karnataka, Kerala registered under the NMBSC at a salary as per the government pay scale matrix level 6 rupees 35,400 to 1,12,400. எஸ் 35,400 முதல் 1,12,400 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தகுதியான எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அவங்க சொல்கிற டேட்டில் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு போஸ்டிங் உறுதி அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள்.